ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்டுகள் தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. சரிங்களா? நாமளும் அதை கவர் பண்ணி ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கோம். 6-7 டிஸ்ட்ரிக்டில் விட்டுருக்காங்க. இப்போ அகைன் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் விட்டுருக்காங்க. இனிமேலும் விடுவாங்க. சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 8th 10th எது பாஸ் பண்ணி தான் நம்ம எலிஜிபிள் தான். சரிங்களா? நம்ம குவாலிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,500 55,000 வரையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? பே ஸ்கேல் வைஸாக அதாவது டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி டிஃபர் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப்லைன் மூலியமாக தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எத்தனை வேகண்ட் காலியாக இருக்குது, என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலினம் கேட்டிருக்காங்க. ஆனா பெண்ணா, ஆண் கொடுத்துக்கோங்க, பெண்ணா பெண் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களோட பிறந்த தேதி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக என்ன வயசு ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. 18னா 18, 23னா 23 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹையஸ்ட்டாக குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th முடிச்சிருக்கீங்களா, 10th முடிச்சிருக்கீங்களா, 8th முடிச்சிருக்கீங்களா, இல்லை யூஜி பிஜி எதை முடிச்சிருக்கீங்களா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் வேறு, நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறுனா ரெண்டுத்தையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே அட்ரஸை மட்டும் 2 times நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் மஸ்ட்டு, இமெயில் ஐடி இருந்தால் எழுதலாம், இல்லாட்டி பரவாயில்ல, மோஸ்ட்லி இருக்கும், எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதம் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் இந்து, முஸ்லீம் நான் முஸ்லீம், கிறிஸ்டியன் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டுக்கு வரீங்க அப்படின்ட்டு. அன்ரிசர்வ்டு கேட்டகரினா போட்டுக்கோங்க. 1 இயர்னா 1 இயர் போட்டுக்கோங்க. ஆதி திராவிடர்னா ஆதி திராவிடர் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டுக்குள்ள வரீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் சொந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் முன்னுரிமை சான்று. சரிங்களா? உங்கள்கிட்ட முன்னுரிமை சான்று இப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் அப்படின்றது ஒரு முன்னுரிமை சான்று. சரிங்களா? இல்லை உங்கள் வீட்டில் யாருன்னா விதவைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை சான்று, அவங்களும் முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? அப்படியும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கொரோனா வந்துச்சு இல்லையா, கொரோனா தொட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் யாருன்னா இறந்துட்டு இருந்தாவோ, நீங்கள் அப்பா அம்மா இறந்துட்டு இருந்தாவோ அவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். நெக்ஸ்ட் அந்த ஆர்மியில் இந்த ரிட்டையர் ஆயிருப்பாங்க பார்த்தியா, கை கால் போயிட்டு இந்த மாதிரி, அவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? அந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட். இப்போ நான் சொன்ன இதெல்லாச்சும் ஒன்று உங்ககிட்ட இருந்தானா கூட நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த ஜெராக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டிசி, சரிங்களா, மார்க் ஷீட்டு, அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னுரிமை சான்று இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், எல்லாம் நீல் போட்டு விட்டுருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு, உங்களோட அடையாளம் இது, உங்கள் அடையாளத்துக்காக கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி நீங்கள் எதனாலையும் இந்த அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு கால் லெட்டர் வரும். கால் லெட்டர் வந்த பிறகு நீங்கள் நேரில் இன்டர்வியூ போகும்போது அது ஒரிஜினல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஜெராக்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஒரிஜினல் நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்டர்வியூக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஆஃப்லைன் மூலியமாக அப்ளை பண்ண போகும்போது போஸ்ட் கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கவர் மேலே ₹30 ஸ்டாம்ப் நீங்கள் ஒட்டணும். சரிங்களா? 10க்கு 4 போஸ்ட் கவர் நீங்கள் ஸ்டேஷனரி ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ₹30 ஸ்டாம்ப் ஒட்டணும். அவர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒட்ட சொன்னீங்கன்னா அவரே ஒட்டி கொடுத்துருவார். சரிங்களா? அது ஒட்டணும். அது ஒட்டி தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து எந்த டேட்டில் இது பண்ண டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணுற டேட்டு. நெக்ஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக உங்களோட சிக்னேச்சர் போட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஆகிடும். இதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நாம் நெக்ஸ்ட்டு ஜாபோட நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். மாவட்டத்தில் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? இதே முன்னாடியே நிறைய மாவட்டத்தில் விட்டுருக்காங்க. திருப்பத்தூர், காஞ்சிபுரம் அந்த மாதிரி நிறைய மாவட்டத்தில் விட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ எந்த மாவட்டத்தில் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாங்க விட்டுருக்காங்க. சரிங்களா? போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. சரியா? போஸ்ட் நேம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
15,700 50,000 வரையும் கொடுக்குறாங்க. லெவல் 1 சரிங்களா. எத்தனை போஸ்ட் கால் இருக்குன்னா ஒரு வேகண்ட் தான் காலியாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்கள் கேஸ்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகுது சரிங்களா. இப்போ நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மேக்ஸிமம் 32 ஏஜ் தான் உங்களுக்கு லிமிட் சரிங்களா. நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே வரீங்கன்னா 34 வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் அந்த மாதிரிலாம் வரீங்கன்னா சரி 34 37 வரையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அண்ட் தென் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி February 8 வரையும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க சரியா. 10 மணி முதல் 5:45 அதாவது அன்றைக்கி ஈவினிங் 5:45 உங்ககிட்ட உங்களோட போஸ்ட்டு சேர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் ரெகுலர் போஸ்ட் அனுப்புறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா டைமிங்லாம் உங்ககிட்ட சேர்ந்துக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் நாங்கள் சொன்ன அந்த ஆல்ரெடி சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாம்ப்பு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வரணும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும் சரிங்களா. அதில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. இன்டர்வியூ பேசிஸில் மட்டும் தான் ஃபுல்லாக எடுப்பாங்க. அது ஒரு பாயிண்ட் சரிங்களா. அலுவலக உதவியாளர் மட்டும்தான் எடுக்கிறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எடுக்கிறாங்க, கிளர்க்குக்கும் எடுக்கிறாங்க சரிங்களா. சேம் இதே மெத்தட் தான். சேம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது சேம் தான். சேம் இதே நோட்டிஃபிகேஷன் இதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான் சரிங்களா. மொத்தம் 2 வேக்கண்ட் எடுக்கிறாங்க. அலுவலக உதவியாளருக்கு எடுக்கிறாங்க, கிளர்க்குக்கும் எடுக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் எதுக்கு அப்ளை இல்லை நான் 2த்துக்குமே அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் 2 போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்றுத்துலேயே 2த்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. அலுவலக உதவியாளருக்கு தனி ஒரு போஸ்ட்டும் கிளர்க்குக்கு தனி ஒரு போஸ்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சேம் தான் இது 2 வேக்கண்ட்டுக்கு விட்டுறாங்க சரிங்களா. நான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ணுற அந்த ஃபார்மோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேறு மாவட்டத்தில் இருக்கேன் ப்ரோ என்னால் இந்த ஒர்க்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களாச்சும் அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.